மறுபடியும் எப்போ நம்ம ஜாக்சன்வில் நியர்பை வர போறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ வி வாண்டட் டு யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்ததுக்கு. அப்ரிஷியேட் தட். ஆரம்பிச்சிடலாம். நான் இன்ட்ரடியூஸ், நம்ம வந்து சிகாகோ 400, அட்லாண்டா 1000, ஜாக்சன்வில் 60 to 80. 60 புரியுதா? பட் ஸ்டில் அந்த 1000 வாலா மாதிரி லெட்ஸ் கிவ் a big round of applause. நம்ம மூணு ஸ்பீக்கர்ஸும் அண்ட் அவங்கள ஸ்டேஜுக்கு அழைக்கிறேன். புலவர் ராமலிங்கம் அவர்கள் ஸ்டேஜுக்கு வரவும். திரு சிவகுமார் அவர்கள் மேடைக்கு வரவும். டாக்டர் சிவராமன் அவர்கள் மேடைக்கு வரவும். டைரக்டா ஆரம்பிச்சிடலாம். டாக்டர் சிவராமன் அவர்கள், அவர் ஒரு சித்தா டாக்டர். நிறைய பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்கும். அவரை தெரியுதோ இல்லையோ, 6ஆம் திணை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா? ஆனந்த விகடன்ல 6ஆம் திணைன்ற தொடர் வந்துட்டு அதுக்கப்புறம் அது ஒரு புக்கா ரிலீஸ் ஆகி இட் ஹேஸ் a record. The last 10 years ஒரு வருஷத்துல 1 lakh copies with ஒரே book. பூவுலகின் நண்பர்கள் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வச்சு இவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து என்வாயன்மெண்ட்டை சூழலோட என்வாயன்மெண்ட் சேவ் பண்றதுக்கு அந்த ஒரு இயக்கம் தான் அந்த பூவுலகின் நண்பர்கள். அப்புறம் வந்து ஆனந்த விகடன் வந்து தமிழகத்தின் 10 ஆளுமைகள் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் 10 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருந்து 10 ஆளுங்களை செலக்ட் பண்றதுல அதுல 2015 டாக்டர் சிவராமன் இஸ் ஒன் ஆஃப் தோஸ். அவர் இங்கே நமக்காக நலம் 360, நலம் 360 டிகிரி அப்படின்ற தலைப்புல நமக்காக பேச வரார். லெட்ஸ் வெல்கம் ஹிம். மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய ஜாக்சன் வாழ் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். உண்மையிலே ஒரு சந்தோஷமான மாலை பொழுது. எப்பவுமே நம்ம இலக்கியமா இருக்கட்டும், நம்ம இயல்பு வாழ்க்கையா இருக்கட்டும், எதிர்பாராத விஷயங்கள் நிறைய இனிமையை கொடுக்கும். எதிர்பாராத முத்தம் பாரதிதாசனுடைய வரிகள்ல அது மாதிரி எதிர்பாராத உறவுகள், எதிர்பாராத நட்பு, எதிர்பாராத எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள எங்கேயோ போய் உட்கார்ந்துக்கும். எங்கேயோ பார்த்தோமே, எங்கேயோ பேசினோமே, ஏதோ விஷயத்தை ரசிச்சோமே அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்களை தாண்டி எதிர்பாராமல் அமையக்கூடிய விஷயங்கள் மிகச் சிறப்பாக அமையும். உங்களுடைய தமிழ் சங்கத்தினுடைய அழைப்பும் எதிர்பாராமல் வந்ததுதான் மிகச்சிறப்பாக, மிக ஒரு அருமையான ஒரு மாலை பொழுதை இன்னைக்கு தந்திருக்கு. உண்மையிலேயே முதலில் ஒரு சிறப்பான விருந்தோம்பலை அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான, நான் இந்த 2 நாளாக நான் பார்த்துட்டே இருக்கிறேன், ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான, ரொம்ப ஒரு சந்தோஷமான, ரொம்ப ஒரு அருமையான விருந்தோம்பலை வந்து ஒரு தமிழ் மக்கள் கொடுக்கறது வந்து உண்மையிலேயே ரொம்ப மனதுக்கு நெகிழ்ச்சியா இருக்கு. அதுக்காக வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இன்னைக்கு இந்த மாலை பொழுதில் வந்து இருக்கிறோம். இப்போ வந்து நான் பேச இருக்கிற தலைப்பு வந்து நலம் 360 டிகிரி. இன்னைக்கு காலையில கேட்டாங்க என்ன மாதிரி பேசலாம் அப்படின்னப்போ திடீர்னு மனதில் தோன்றிய விஷயம்தான். ஏன்னா நலம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெறுமன ஒரு நோய்க்கும் மருந்துக்குமான தட்டையான பாலம் கிடையாது. நம்ம ஒரு நல்ல இன்சூரன்ஸ் வச்சிருந்தோம்னா நலம் வந்துடாது, இல்லை நல்ல ஒரு 6 பேக் உடம்பு இருந்ததுன்னா நலம் வந்துடாது, இல்லை ஒரு 0 சைஸ் இடுப்பு இருந்ததுன்னா நலம் வந்துடாது. ஸோ இப்படி வந்து நலம்ங்கிறது வந்து ஒரு வெறும் வந்து ஒரு மருந்து வச்சோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மிராக்கிளான ஒரு விஷயங்களை எடுக்கிறதுனாலையோ இல்லைன்னா வந்து வெறும் உடல் கட்டமைப்பை வைத்தோ கிடையாது. நலம்ங்கிறது ஒரு பரவலான ஒரு 360 டிகிரியில அதற்கான விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே சரியாக இருக்கும் பொழுது, அந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பும் சரியாக இருக்கும் பொழுதுதான் வந்து ஒரு மனிதனின் நலம்ங்கிறது வந்து மிகச் சிறப்பாக அமையும். அந்த வகையில நலம்ங்கிறது உடல் நலம் நல்லா இருக்கணும், உள்ள நலம் நல்லா இருக்கணும், சூழலியல் நலம் நல்லா இருக்கணும், சமூக நலம் நல்லா இருக்கணும்.
இது எல்லாம் சேர இருந்தால் தான், ஒன்றாக இருக்கும் பொழுதுதான், அப்பொழுதுதான் நம்மளுடைய நலமும் நல்லா இருக்கும். அந்த புரிதல் வந்து நம்மளுடைய தமிழர் இனத்திற்கு மிக மிக ஆழமாக உண்டு. மற்ற ஒவ்வொரு நாகரிகங்களா எடுத்து பார்த்தோம் வைங்களேன், ஒரு 2000 ஆண்டு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு இனமும் மனித இனத்தினுடைய ஒவ்வொரு நாகரிகங்களையும் வச்சு பார்க்கும் பொழுது தமிழ் நாகரிகத்தையும் இல்லை இங்கே இருக்கிற சுமேரிய நாகரிகமாக இருக்கட்டும், ஐரோப்பிய நாகரிகங்களாக இருக்கட்டும், ரோம நாகரிகமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முதல்ல 2000-2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நோய் அப்படின்னா அது வந்து பிசாசுகள்னால வருது, கண்மத்தினால வருது, இல்லைன்னா வந்து ஒரு மனிதன் வெற்றி கொள்ள முடியாத, யோசிக்க முடியாத சில விதமான பிரச்சனைகள்னால நமக்கு வருது. அப்படிதான் வந்து புரிதல் இருந்துச்சு. நீங்க பழைய இங்கிலீஷ் படங்கள் நிறைய பார்த்திருந்தாலோ இல்லை வந்து நம்மளுடைய இலக்கியங்கள் ரீதியா படிச்சிருந்தாலோ தெரியும், நோய் அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு பிசாசு கூட்டங்கள்ல இருந்து வருது அப்படிதான் இருந்தாங்க. ஆனால் முதல்ல ஒரு 2500-3000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உடல் எப்படியோ அந்த வெளியில இருக்க பிரபஞ்சத்துக்கும் உடலுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. இயற்கையில் இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் தான் உடல்ல பிரதிபலிக்குது அப்படிங்கிறத ரொம்ப எளிய வார்த்தையில, அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே அப்படின்னு ஒரு தெளிவா சொன்ன முதல் கூட்டம் தமிழ் கூட்டம் தான். தெளிவான புரிதல் இருந்த ஒரு சமூகம் வந்து தமிழ் சமூகம். அதை தாண்டி இன்னொரு ரொம்ப எளிய எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னா 1950களில் தான் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டுங்கிறவர் தன்னுடைய கருத்தை வந்து நவீன அறிவியல்ல முன்வைக்கிறார். எப்படி சொல்றாருன்னா, மனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மனம் நல்லா இருந்தால் தான் வந்து உடலினுடைய அத்தனை இயக்கமும் சரியா இருக்குங்கிறது 1950 தான் நவீன அறிவியல் ஏற்றுக்கொண்ட வாதம். அது வரைக்கும் வந்து நியூரோ பிசியாலஜி தான் பார்த்ததே ஒழிய சைக்காலஜி அப்படிங்கிற விஷயம் அது வரைக்கும் நவீன அறிவியல்ல கிடையாது. மனம் பத்தி பேசினப்பெல்லாம் நவீன அறிவியல் கூட்டம் முட்டாளாகத்தான் மற்ற கூட்டத்தை பார்த்தது. ஆனா அதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு, மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை இறக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மணி மந்திர அழுத்தம் வேண்டாம்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடி அகத்தியர் உணவகத்துல பாடியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு விசாலமான ஒரு நீண்ட பார்வை நம் இனத்துக்கு இருந்ததுங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்னொரு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், சமீபத்தில் ஒரு பேரறிஞர் ஒருத்தர் சொல்றதை நான் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. அதுல அவர் வந்து பேசும்பொழுது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், ஐராவதன் மகாதேவன் சொல்லி ஒரு பெரிய அறிஞர். அவங்க வந்து தொல்பொருள் துறையில அவங்க தான் அன்னைக்கு வந்து ஒரு ஆத்தன்டிக், நம்ம இன்னைக்கு ராஜராஜ சோழனை கொண்டாடுறதுல இருந்து எத்தனையோ நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் வெளி உலகத்திற்கு எவ்வளவு காலமாக இது நம்மோடு இருந்தது, எவ்வளவு பெரிய அறிவியல் அப்படின்னு சொன்னது அந்த ஐராவதம் மகாதேவன் சாருடைய எழுத்துக்கள் தான். அவர் வந்து ஒரு கருத்து சொன்னார். அதாவது மொத்த இந்தியால இதுவரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இதுவரைக்கும் ஒட்டு மொத்தமாக 78,000 கல்வெட்டுக்களை இதுவரைக்கும் பார்த்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் ஆவணப்படுத்தியது தமிழ்நாட்டு இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை ஆவணப்படுத்தி இருக்கிறது 78,000 கல்வெட்டுக்கள். அந்த 78,000 கல்வெட்டுக்கள்ல 48,000 தமிழ் கல்வெட்டுக்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு அறிவு சார்ந்த சமூகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதையும் தாண்டி அதெல்லாம் வந்து ஒரு கல்வெட்டுகளில் வந்து ஒரு எழுத்துக்கள் பதிவாக இருக்கு அப்படின்னா அவன் வந்து ஒரு கல்வியில் தேர்ந்த ஒருவனாகவோ இல்லைன்னா அரசு அமைப்பில் இருந்தவராகவோ இல்லைன்னா ஒரு அந்த சமூகத்தின் ஒரு அறிவின் உச்சத்தில் இருக்கிறவர்கள் தான் கல்வெட்டுக்கு பக்கத்துல போயிருக்க முடியும். ஆனா ஆதிச்சநல்லூர்ல, தரங்கம்பாடியில, திருச்செந்தூர் பக்கத்துல ஆதிச்சநல்லூர்ல நிறைய கீழே அகழ்வாராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கிறாங்க. மனித இனம் வாழ்ந்த பல அடையாளங்கள் அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. பாண்டிச்சேரி பக்கத்துல தரங்கம்பாடியில நிறைய தோண்டி எடுத்திருக்காங்க. அங்க எடுக்கப்பட்ட பல்வேறு சின்ன சின்ன சான்றுகள், ஒரு குயவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பானை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய களமா இருக்கட்டும், வேளாண் உலகு வந்து வேளாண் செய்யக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய கலப்பை, ஏறு, அப்புறம் பெண்மணிகள் வீட்டுல பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன பாத்திரங்கள் அத்தனையிலையும் தமிழர் எழுத்தின் மூத்த எழுத்துக்களான வட்ட எழுத்துக்களும் பிராமி எழுத்துக்களும் பதிஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த குயவன் பயன்படுத்தக்கூடிய எழுத்துல அரசன் வந்து எதுவும் எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு புலவன் வந்து எழுதியிருக்கிற வாய்ப்பு இல்லை.
இல்லை ஒரு வீட்டில் ஒரு கலசம் செய்யக்கூடிய ஒரு வீட்டில் சமையல் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அதில் குறிப்பு எழுதியிருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு பெரிய அறிவார்ந்த கல்வியாளன் வந்து அதை எழுதியிருக்க வாய்ப்பில்லை. என்ன அர்த்தம் என்றால் அன்றைக்கு இருந்த ஒட்டுமொத்த சமூகமும் கல்வியில் மிகச்சிறந்த ஒரு கூட்டமாக ஐராவத மகாதேவன் எழுதுறாரு. இவ்வளவு தூரம் இருந்த ஒரு இனம் வந்து ஒரு தமிழ் சமூகம் வந்து இவ்வளவு விஷயத்தை உள்ளடக்கி வச்சிருக்கு. அது ஒரு கல்வி கேள்வியில சிறந்த விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு சாதாரண ஒரு மக்கள் அன்றாட வாழ்க்கையில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய வெகுஜனமாக இருக்கட்டும், எல்லோருக்குமே ஒரு கல்வி இருந்த ஒரு கூட்டமாக இருக்குது. அதை தாண்டி இன்னொரு கருத்தை நான் படிக்க நேரிட்டது. மதுரைக்கு பக்கத்துல பழவந்தாங்கல், இப்ப கூட நீங்க பார்க்கலாம், யாராவது அந்த தெற்கத்தி பக்கத்துல போனீங்கன்னா மதுரை பக்கத்துல பழவந்தாங்கல்னு ஒரு இடம், அது பக்கத்துல வந்து கோவலன் பொட்டல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ஏருக்கு எதுக்கு பேர், அந்த இடத்துக்கு பேரு கோவலன் பொட்டல்னு பேரு. அது ஏன்னா அதுல என்ன ஒரு சூட்சுமம் அப்படின்னா, அதுல ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி அகழ்வாராய்ச்சியில் ஒரு பெரிய எலும்பு கூடு கிடைச்சது. அந்த எலும்பு கூட கார்பன் டேட்டிங் பண்ணி வந்து 2200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த எலும்பு கூடன்னு உறுதிப்படுத்திட்டாங்க. அது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த எலும்பு கூடுல ஒரு கை இல்லை, ஒரு கை முழங்கைக்கு கீழே வந்து அந்த கை பகுதி வந்து அதில் இல்லை. அது எங்கேயாவது சிதிலம் அடைஞ்சிருக்கான்னு பார்த்தப்போ அந்த இடத்துல எதுவுமே இல்லை. மிக தெளிவாக ஒரு கையினுடைய அந்த ஹியூமரஸ் போனுடைய பாதியில அறுவை சிகிச்சை செய்த அடையாளம் இருக்கு. என்ன அர்த்தம்னா, அந்த நபர் இறப்பதற்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கார்பன் டேட்டிங்ல ப்ரூவ் பண்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு அம்புடேஷன் டெக்னிக் அன்றைக்கு வந்து அவன் வந்து வார்லயோ போர்லயோ ஏதோ ஒரு இடத்துல அவன் கையை இழந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு விபத்துல கை இழந்திருக்கலாம். இழந்ததற்கு அப்புறம் அந்த கையை வந்து அறுவை சிகிச்சை செய்து அதற்கப்புறம் 25 ஆண்டுகள் வாழ்வு நடத்தியிருந்து அதற்கப்புறம் மரணம் அடைந்த மனிதன் தான் அப்படிங்கிறத அந்த எலும்பினுடைய அடையாளத்தை கார்பன் டேட்டிங் வைத்து இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப எப்படியான ஒரு அறிவார்ந்த சமூகமாக நம் சமூகம் இருந்துச்சு, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு சமீபத்துல நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் சரி, இந்திய மக்களுக்கும் சரி, மருத்துவ உலகில் சவாலாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தா, மருத்துவ உலகில மற்ற நாடுகளுக்கெல்லாம், மற்ற அறிவு சார்ந்த இனங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த நம் தமிழினம், நம்மளுடைய இந்திய இனம் இன்றைக்கு எந்த சவாலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் சவாலாக இருக்கிறது வந்து தொற்றாத வாழ்வியல் நோய் கூட்டங்கள், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ், சிஓபிடி, கார்சினோமா அண்ட் சைக்கியாட்ரிக் இல்னஸ். இதுதான் மொத்தமா சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, நாள்பட்ட நுரையீரல் நோய்கள், புற்றுநோய் கூட்டம் மற்றும் உளவியல் நோய்கள். இவற்றைத்தான் வந்து இன்னைக்கு மொத்த இனமும் வந்து ஒரு சவாலாக இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 மரணங்கள் நடந்து கொள்றது பார்த்தீங்கன்னா 741 மரணம் வந்து இந்த 5 நோய்கள்ல தான் நடக்குது. அவ்வளவு தூரம் இன்றைக்கு வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து நம்மளுடைய ஒவ்வொருத்தர் புதவளையும் பிடிச்சிட்டு இருக்கு. நம்மளுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க, இந்தியா வந்து ஏன் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு போட்டியாளராக இருக்கக்கூடிய பிரேசிலோ சீனரோ இவர்களை விட இளைஞர்கள் கூட்டம் இந்தியாவில் அதிகம். 25 to 45 வயதுக்கு இடையில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஆனா என்ன ஒரு துரதிருஷ்டமான விஷயமாக இருக்கிறதுனா, இந்த இளைஞர்கள் கூட்டத்துக்கு தான் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் பெரிய சவாலாக இருக்கு. சர்க்கரை வியாதினா அன்னைக்கு 60 வயசுல வந்துச்சு, ரத்த கொதிப்புனா ரிட்டையர்ட் ஆகும்போது அத்தனை நாள் மனதில் உழன்று பிரச்சனைகள் இருக்கும்போது திடீர்னு பார்க்கும்போது 60 வயதுல பிபி வந்துச்சு. கேன்சர் அப்படின்னா நாங்கெல்லாம் வந்து தமிழ் சினிமால ஒரே ஹீரோ 2 ஹீரோயினை ஓட்டிட்டு இருந்தா கடைசியில அந்த சீனை முடிக்கிறதுக்காக ஒரு புற்றுநோய் வரதா தான் நிறைய திரைப்படங்கள்ல பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா, எங்க திரும்பினாலும் சர்க்கரை வியாதி, எங்க திரும்பினாலும் ரத்த கொதிப்பு, நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு புற்றுநோயினுடைய கூட்டம். அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைன்னு சென்னையில மிகப்பெரிய ஒரு புற்றுநோய்க்காக மிகச்சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் அவர்கள் வந்து ஒரு 2012 நினைக்கிறேன், 2011 அந்த அம்மா டாக்டர் சாந்தாமா வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதாவது இங்க வந்து பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. எங்களுடைய கணக்கீடு படி, புள்ளிவரம் படி, அடுத்த ஓராண்டுக்குள் வந்து புதிதாக 22.7% வந்து
புற்றுநோய் வந்து கூடும். அதனால எல்லா பெண்களும் 40 வயதை ஒட்டி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இந்த பரிசோதனை எடுத்துக்கணும்னு எழுதினாங்க. இங்குள்ள பெரிய இது வந்தது. நாங்களெல்லாம் ரொம்ப அதை வந்து மிக இதை என்ன இப்படிலாம் பயமுறுத்தியே ஓட்டுவாங்க, இதெல்லாம் எப்படிடா அப்படிங்கிற மாதிரி விமர்சிச்சு கொண்டிருந்தோம். ஆனால் 2012 வந்தது. அவர்கள் சொல்லிய வருடத்திற்கு அடுத்த வருடம் வந்துச்சு. அந்த அம்மா கணக்கிட்டு சொன்னது 22.7% உயர்வுன்னு. ஆனால் உண்மை நிலவரம் நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்ட்ரிலையும் அவங்க வந்து இந்த புள்ளிவிவரங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதுபடி 2013 ஓராண்டு கழித்து புள்ளிவிவரம் பார்த்தா 54% உயர்வை வந்து கணக்கிட்டோம். என்ன ஆச்சு, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இவ்வளவு ஒரு அளவுக்கு அதிகமான புற்றுநோய் வந்துட்டு இருக்கு, அளவுக்கு அதிகமாக சர்க்கரை நோய் வந்துட்டு இருக்கு? நான் பல தடவை அன்னைக்கு கூட கல்யாண மாலையில சொல்லிட்டு இருந்தேன் ஒரு மோகன்ல, இனிமேலாம் வரக்கூடிய நாட்கள்ல 25 வயது நிரம்பிய சர்க்கரை வியாதி இல்லாத ஒரு மகனுக்கு பிசிஓடி இல்லாத ஒரு பெண் வேண்டும் அப்படின்னு விளம்பரம் வரக்கூடிய அளவுல இன்னும் சொல்ல போனா இனிமேலாம் இலை போட்டா முதல்ல மெட்பாமின் மாத்திரையை வச்சுட்டு அளவுக்கு அவ்வளவு தூரம் சர்க்கரை வியாதியோட கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கு. எதனால இவ்வளவு தூரம் மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 முக்கியமான காரணங்கள். முதல் காரணம் ஒட்டுமொத்தமாக சீரழிந்து போய் கொண்டிருக்கிற உணவு கலாச்சாரம், உடைந்து போயிருக்கிற உணவு கட்டமைப்பு. இந்த உணவு எப்படி பயிராக்கப்படுகிறது, எப்படி பாதுகாக்கப்படுகிறது, எப்படி பக்குவப்படுத்தப்படுகிறது, எப்படி பரிமாறப்படுகிறதுங்கிற வரைக்கும் அத்தனையிலும் நாம் உணவில் பெரும் வன்முறையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் முதல் முக்கிய காரணம். இரண்டாவது முக்கிய காரணம் மனம். எது மகிழ்ச்சி, எது குதூகலம், எது களியாட்டம், எது களிப்பு, எது புன்னகை, எது சிரிப்பு, எது சந்தோஷம், அத்தனை அடையாளமும் சிதைக்கப்படுச்சு. முன்னாடிலாம் படம் எடுக்கணும்னா போய் நிப்பான், போட்டோகிராஃபர் வந்து ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாரு, இவங்க ஈமா அதுக்கப்புறம் போட்டோ எடுப்பாங்க. இப்ப என்னன்னா போட்டோவை இப்படி பிடிச்சி தன்னைத்தானே சிரிச்சுக்கிட்டு அதுல வேற வாயை ஒரு மாதிரி, நாங்கெல்லாம் அதை பன்றி வாயின்னு சொல்லுவோம், அந்த வாய் மாதிரி வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்து அதுக்கு செல்ஃபின்னு பேர் வச்சு ராத்திரி 12:30 மணிக்கு அனுப்புறான் போட்டோ. அனுப்பிட்டு ஒரு போன் பின்னாடியே பண்ணி மாப்பிள்ள அதுக்கு லைக் போட்டுறான். நீ லைக் போட்டாதான் நாளைக்கு நான் உனக்கு லைக் போடுவேன் அப்படிங்கிற அளவுல சந்தோஷங்கள் இடமாறி போயிருக்கு. இதுதான் வந்து ஒரு படிப்புக்கும் இதுதான் ஒரு சந்தோஷத்துக்கான அடையாளமாக மாறி போயிருக்கு. ஒட்டுமொத்த மனமும் வந்து எதையாவது ஒன்றை வைத்துதான் சந்தோஷப்படணும் அப்படின்னு முழுமையா நாம் நுகர்வோர் கலாச்சாரத்துல போய் இந்த கார்ல போனா சந்தோஷம், இந்த சட்டை போட்டா சந்தோஷம், இந்த மால்ல போய் இப்படி ஆடுனா சந்தோஷம் அப்படின்னு புறத்தில் நாம பார்க்கக்கூடிய மக்களா இருக்கு. மூன்றாவது மிக முக்கியமான காரணம், இந்தியாவில் குறிப்பாக இங்கே விட மிக பல மடங்கு முக்கியமான விஷயமாக பார்க்கிறது சூழலில் நடத்தக்கூடிய வன்முறைகள். சுற்றுச்சூழல் ஒட்டுமொத்தமாக சீரழிந்து போயிருக்கு. அங்க எல்லாம் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, இவ்வளவு வணிகம் இருக்கிறது, இவ்வளவு வேலை வாய்ப்பு வருகிறது, இவ்வளவு தூரம் நமக்கு அந்நிய செலவாணிகள் வருகிறதுன்னு பல்வேறு விஷயங்கள் கடந்த 20 ஆண்டுகளாக சுற்றுச்சூழலை சிதைத்து சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறது. இங்கிருந்து சனி கிரகத்துக்கு போற விஞ்ஞானம் வளர்ந்திருக்கக்கூடிய தேசத்துல பனியன் சட்டி தயார் பண்ண தெரியாதா? இங்க இருந்து திருப்பூர்ல கொடுத்துதான் செய்யணுமா? எவ்வளவு உயர்ந்த விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடுகளும் முழுக்க தன்னுடைய தண்ணீர் கட்டுவிடக்கூடாது, தன்னுடைய மண் கட்டுவிடக்கூடாது, தன்னுடைய காற்று கட்டுவிடக்கூடாது, தன் மக்களின் மகிழ்ச்சியும் இரவும் எந்த அளவிலும் கட்டுவிடக்கூடாதுன்னு அத்தனையும் இந்தியா மாதிரி நாடுகளுக்கு கொடுக்கப்படும். அதுல நடக்கக்கூடிய சூழலியல் சிதைவுகள் ஏராளம். இந்த சுற்றுச்சூழலினுடைய சிதைவை முதலில் பதிவு செய்தவங்க இந்த அமெரிக்காவில் இருந்த ரேச்சல் கார்சன் அப்படின்னு ஒரு அம்மா. அந்த ரேச்சல் கார்சன்ங்கிற அம்மா வந்து முதல்ல எழுதுறாங்க சைலண்ட் ஸ்பிரிங் அப்படின்னு ஒரு புத்தகம். அதை நாங்கள் கூட மௌன வசந்தம்னு தமிழ் படுத்துறோம். அந்த புத்தகம் மிக 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 முக்கியமான புத்தகம். அந்த புத்தகத்தில் அவங்க எழுதுறாங்க, அதாவது வசந்த காலத்தின் வருகையை அறிவிப்பதற்கு ராபின் பறவைகள் வருமா? எங்களுக்கு தெரியாது, ஏன்னா இந்த நாட்டில் இருந்த ராபின் பறவைகள் நிறைய வர்றதை பார்த்து சிலாகிக்காத மேற்கத்திய கவிஞர்கள் கிடையாது. அப்படி ஒரு முறை வசந்த காலம் வந்தப்ப ராபின் பறவையே வரல. 1962 ராபின் வரலன்னு ஏன் வரல அப்படின்னு பார்த்தப்ப அந்த அம்மா அவங்க ஒரு வேதியியல் விஞ்ஞானி, அவங்க வந்து என்ன அறிவிச்சாங்க அப்படின்னா, நிறைய முட்டைகள் வந்து ராபின் பறவையினுடைய முட்டையினுடைய ஓடுகள்ல டிடிடி அப்படிங்கிற
பூச்சிக்கொல்லியின் துணுக்குகள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. சோளத்துக்காக இங்கே பயங்கர சோளத்தை அதிகமாக வணிகப்படுத்துவதற்காக, சோளத்தை பயிராக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த டிடிடி பூச்சிக்கொல்லியினுடைய துணுக்குகள் அந்த முட்டைகள்ல இருக்கிறத பார்த்தாங்க. அத்தனை முட்டைகளும் அந்த ராபின் பறவை போட்ட உடனே உடஞ்சி போய் அந்த இனமே அழியக்கூடிய ஒரு வந்த உடனே அந்த அம்மா எழுதினாங்க, தயவு செய்து டிடிடியை தடை செய்யுங்க. அப்போ மொத்த விஞ்ஞான கூட்டமும் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்த அம்மா பேசுறது சூடோ சயின்ஸ், இது ஒரு அறிவு கட்டத்தனம், இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்போது பெரிய அக்கறையாக தெரியல. சரியா 4 ஆண்டு 1965 தாய்ப்பாலில் டிடிடி இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்பதான் விழித்து கொண்டு ஐயோ டிடிடி வந்து எங்க வரைக்கும் போகுதுன்னு சொல்லி அன்றைக்கு டிடிடியை உலகத்தை விட்டே வெளியேற்றணும்னு சொல்லி ஒட்டுமொத்த விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்டுச்சு. இதே மாதிரி தான் தியோடர் பாஸ்கரன் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சூழலியல் அறிஞர் இருக்கார். அவர் ஒரு கட்டுரை எழுதினார், சாரஸ் பறவைகளை காணோம் அப்படின்னு சொல்லி. சாரஸ்ங்கிறது ஒரு ஃபிளமிங்கோ வெரைட்டி. நான் வருகிற வரையில பார்த்தேன், இங்கே அழகான ஃபிளமிங்கோஸ் நிறைய நிற்குது. அது மாதிரியான சாரஸ் நாரையினம் தமிழ்நாட்டில் மட்டுமே உலகத்தில் வலசை வந்த வேடந்தாங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல வந்துகிட்டு இருந்த ஒரு நாரை இனம். அந்த இனத்தை கொஞ்சம் நாளா காணும். அவர் எழுதுறாரு, இந்த சாரஸ் பறவைகளுக்கு அதனுடைய பசியை ஆற்றுவதற்கான மீன் குஞ்சுகள் இங்கே இல்லை, அதனுடைய வாழியலுக்கான சதுப்பு நில காடுகள் குறைந்து போச்சு, அதற்கான நீர்த்துவம் நிலத்தில் இல்லாம போச்சு, சாரஸை காணும். அந்த சாரசனுடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நாமெல்லாம் இலக்கியத்துல தான் படிச்சிருப்போம், அந்த நாரை இனம் மட்டும்தான் ஆண் நாரை இறந்துச்சுன்னா உடனே பெண் நாரை அடுத்த கணமே மடிந்து விடும். பெண் நாரை இறந்துச்சுன்னா உடனடியாக அடுத்த கணமே அந்த ஆண் நாரை இறந்து விடும். அவ்வளவு ஒரு பொயட்டிக்கான ரொமான்டிக்கான வாழ்வியலை நமக்கு கற்றுக் கொடுத்த நாரை இனம் இன்றைக்கு கிடையாது. அதே மாதிரி சிட்டுக்குருவிகளை காணும்னு இப்போ எழுதிட்டு இருக்கோம். சென்னையில எல்லா ஒயர் கம்பெனியும் வந்து சிட்டுக்குருவி இருக்கும். இன்றைக்கு சிட்டுக்குருவிகள் சென்னையை எங்கிலும் கிடையாது. இப்படி ஒரு நேரத்துல வந்து நம்ம சாரஸ் பறவையை காணோம், இல்ல ராபின் பறவையை காணோம், சிட்டுக்குருவியை காணோம் மட்டும் இருக்காது. ஒருவேளை கல்பனா மேடமோ இல்ல அவங்களுடைய பேரனோ பேத்தியோ ஜே ஜாக்சன் வில்ல ஒரு 200 வருஷம் கழிச்சு இங்க ஒரு கூட்டம் போட்டு இந்த இடத்துல நிறைய டைனோசரஸ் எல்லாம் உட்கார்ந்துருது, இங்க சென்னையில இருந்து ஒரு 4 டைனோசரஸ் வந்து மனித இனத்தை காணோம் அப்படின்னு பவர் பாயிண்ட் போட்டு ஒரு இனம் இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் மனிதர்கள் இருந்தாங்க, அவங்க ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தாங்க, கொஞ்ச நாளா அவங்கள காணோம் அப்படின்னு ஒரு கட்டுரை நடக்கலாம். அதனால சூழல் எப்படி திருப்பி அடிக்கும்னு தெரியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியாத நண்பர்களே, எங்களுடைய குழுவை சார்ந்த ஒருத்தர், சூழலியல் அறிஞர் ஒருத்தர், ஒரு டிசம்பர் 2004 ஒரு உலகையே உலுக்கிச்சே சுனாமி, அந்த சுனாமிக்கு ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னாடி ராமநாதபுரத்துல கலெக்டரேட்ல ஒரு கூட்டம், அந்த சேது சமுத்திர திட்டத்துல அந்த திட்டம் வேணுமா வேண்டாமான்னு ஒரு இது நடந்து கொண்டிருக்கும், டிபேட் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் சூழலியல் சார்பாக நிறைய கோரல் ரீஃப் அடிபடுங்க, பவளப்பாறைகள் அடிபடும், மண்கள் வந்து மாறும், அது சரியில்லை வேண்டாம்னு சொல்லி வாதிடுவதற்காக எங்க நபர் போயிருந்தாரு. அப்ப அவர் சொல்லும் பொழுது இது வந்து சுனாமி வருவதற்கான வாய்ப்பு உள்ள நிலம், இதுல பண்ணாதீங்க அப்படின்னு உடனே கலெக்டர்ல இருந்து அத்தனை என்வாயர்மெண்டலிஸ்ட் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் சிரிச்சாங்க. இவங்களெல்லாம் யார் அன்பே சிவம் படம் பார்க்க சொன்னாங்கன்னு தெரியல, எங்க போய் கமலஹாசன் இருந்து இந்த சுனாமி வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இங்கெல்லாம் பேசுறாங்கிறது கலெக்டரேட்டுடைய இதுல பதிவாகி இருக்கிறது. ஆனா சரியா அந்த கூட்டம் நடந்த 5 நாட்கள்ல 2.25 லட்சம் மக்கள் அந்த சுனாமி தூக்கி போயிடுச்சு. ஸோ இயற்கை எப்படி திருப்பி அடிக்குங்கிறது தெரியாது. அப்படி திருப்பி அடிக்கிறதுல ஒண்ணுதான் இன்னைக்கு சர்க்கரை வியாதி கூட்டமும், ரத்த கொதிப்பும், மாரடைப்பும், புற்றுநோயும் யாருக்குமே தெரியாமல் வந்துட்டு, எனக்கு நான் மது இருந்ததில்லை, நான் புகைப்பிடித்ததில்லை, என் குடும்பத்தில் யாருக்குமே புற்றுநோய் இல்லை, எனக்கு ஏன் வந்துடுச்சு அப்படிங்கிற கேள்விகளோட எத்தனையோ மக்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவில். இன்னும் சொல்ல போனா ஒரு காலத்தில் வயதான ஒரு முதுமையால இருக்கிற ஒரு நபரை அவருடைய மூட்டு வலிக்கு, அவருடைய முதுமைக்கு கைத்தாங்கலாக இளைஞர்கள் கையை பிடிச்சிட்டு மருத்துவமனை போவாங்க. என்னுடைய மருத்துவமனையில் பல தடவை சொல்லுவாங்க, அந்த படி ஏன் சார் உயரமா வச்சிருக்கீங்க, எவ்வளவு அழகா சொன்னீங்க, எங்க அப்பாவை கூட்டு வர முடியல, எங்க தாத்தாவை கூட்டு வர முடியல, கேட்ட கூட்டம் நிறைய இருக்கு. அம்மா முதுமையில் அம்மா தள்ளாடி வரும்போது அவர்களை தாங்களாக அழைத்து வரக்கூடிய அன்னைகள் பெண்களை நிறைய பேரை பார்த்தோம். ஆனா இன்றைய நிலைமை சில நேரங்களில் பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது. தன்னுடைய மகனை தன்னுடைய அப்பா கையை பிடித்து கூட்டி வரக்கூடிய காட்சி நிறைய இளம் பிள்ளைகளை வந்து தாங்களாக கூட்டி வரக்கூடிய அன்னைகளை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் இப்படியான மாற்றம் வந்து கொண்டிருக்கிறதுனா இந்த மாதிரி 3 விஷயங்கள்ல நடக்கக்கூடியது. இதுல மனம், சூழல் இந்த விஷயங்களை விட்டுருவோம்.
அதற்கு பேசுவதற்கு நிறைய இடம் இருக்கிறது. உணவுங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லிவிட்டு நான் அமரலாம் நினைக்கிறேன். உணவில் நாம் சாப்பிடக்கூடிய நம் இலையில் நம் தட்டில் நமக்கு பரிமாறக்கூடிய உணவுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் அரசியல் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய வன்முறைகள் இருக்கிறது. நீங்கள் நாளைக்கு காலை எந்த உணவை சாப்பிட வேண்டும் என்று ஏதோ ஒரு விஞ்ஞானம் வந்து உங்களை அறிவுறுத்துவதற்கு, உங்களை அறியாமல் உங்களை தள்ளுவதற்கு நிறைய பேர் திட்டமிடுகிறார். நிறைய நம்ம எப்படியான உணவை நம்ம சாப்பிட்டுருக்கோம், எவ்வளவு உணவு இருந்தது. சங்க இலக்கிய நூல்கள்ல சாப்பிட்ட உணவுகள்லாம் பார்த்தா அடிசல், கும்மாயம், அடை, அப்பம்னு எத்தனையோ உணவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் முகலாய பேரரசுகள் வந்தப்புறம் அரபு நாட்டு உணவுகள், பல உணவுகள் நமக்கு கூட வந்துட்டு இருந்தது. நாம ஊன் சோறுன்னு ஒண்ணு சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் அது பிரியாணியா மாறிச்சு 10வது நூற்றாண்டுல. அதுக்கப்புறம் நம்ம இட்லி நம்ம நினைக்கிறது சங்க இலக்கியத்துல இருந்து வந்த விஷயம் கிடையாது. 10வது நூற்றாண்டுல தான் முதல்ல இட்லி சாப்பிட ஆரம்பிக்கிறோம். பல்லவ மன்னன் வந்து இந்தோனேஷியால போய் ஒரு பொண்ணு எடுக்கிறான். அந்த பெண்ணோட சேர்ந்து அந்த நாட்டு உணவு கலைஞர்கள் எல்லாரும் இந்தியாவுக்கு வராங்க. அவர்கள் தான் முதல்ல இட்லியை சமைத்து சாப்பிட்றாங்க. தோசை அதுக்கப்புறம் வந்த விஷயம் தான். அவ்வளவு உணவுகள் நம்மகிட்ட கொட்டி கிடக்கு. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? பெருவாரியான மக்கள் இங்கேயும் நான் பார்க்கிறேன், காலையில சாப்பிடுறது ஓட்ஸ் கஞ்சி. ஓட்ஸ் வந்து நாங்க வந்து கல்லூரி காலத்துல, பள்ளிக்கூட காலத்துல, புவியியல் பாடத்துல நான்லாம் படிச்சிருக்கேன். ஓட்ஸுங்கிறது ரஷ்யாவில் கொஞ்சம் விளையுது, பின்லாந்துல விளையுது, ஆஸ்திரேலியாவில் விளையுது. அந்த விளையிறதெல்லாம் குதிரைங்க சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படிதான் படிச்சுட்டு இருக்கோம். குதிரைகளுக்கான முக்கியமான உணவு. ஆனா இங்க நிலைமை என்ன இருக்கு அப்படின்னா, யாரை கேட்டாலும் நான் ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்றேன், ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா வெயிட் போடாதான், இருக்கிற வெயிட் எல்லாம் குறைஞ்சு எனக்கு 0 சைஸ் இடுப்பு வந்து கரிஷ்மா கபூருக்கு போட்டியா நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் ஓட்ஸ். ஓட்ஸ்ல வந்து பீட்டா குளுக்ககான் இருக்கு, ஓட்ஸ்ல ஃபைபர் இருக்கு, ஓட்ஸ்ல அது இருக்கு இது இருக்குன்னு விளம்பரம். எப்படி இவர்களுக்கு ஓட்ஸ் தெரிய வந்துச்சுன்னா, சித்தி அப்படின்னு ஒரு சீரியல் வந்துச்சு. அந்த சீரியல் வரும்போது இந்த சீரியல் உள்ள வந்துச்சு. அந்த சீரியல் கொஞ்சம் பேரை கெடுத்துச்சு, இந்த சீரியல் மொத்தமா இன்னைக்கு யாரை கேட்டாலும் ஓட்ஸ் கஞ்சி. அப்புறம் கஞ்சி சாப்பிட்டா சக்கரை வியாதிக்கு நல்லது இல்லைன்னு தெரிய வந்த உடனே ஓட்ஸ்ல உப்புமா, ஓட்ஸ்ல கொழுக்கட்டை, ஓட்ஸ்ல பணியாரம், ஓட்ஸ்ல பிஸ்கட்டு, எப்படியாவது ஓட்ஸை வணிகப்படுத்த வேண்டும்னு ஒரு மிகப்பெரிய கூட்டம் வேலை செய்யும். ஓட்ஸ் சிறந்த தானியம் தான், எந்த சந்தேகமும் கிடையாது. ஓட்ஸ் தானியம் தனியாக எடுத்து பார்த்தோம்னா சிறந்த தானியம். நம்ம ஓட்ஸ் தானியமா சாப்பிடுறோம், நம்ம சாப்பிடுறது ஓட்ஸ் அவல். அந்த அவல் ஆஸ்திரேலியால இருந்து, பின்லாந்துல இருந்து பாளையங்கோட்டைக்கு வந்து சேர்றதுக்கு, இல்ல ஜாக்சன்வில்க்கு வந்து சேர்றதுக்கு என்னெல்லாம் பாடுபட்டு வருதுங்கிறத கொஞ்சம் நீங்க கூகுள்ல உங்க கையை வச்சு போட்டு பார்த்து பாருங்க. அந்த தானியத்தின் மிகச்சிறப்பான அத்தனை மேலுரைகளும் அலுரான் லேயர்லாம் எடுத்துட்டு ஒரு 60-70 டிகிரியில வேக வச்சு கிட்டத்தட்ட 80 டன் எடையுள்ள எந்திரத்தால் அமுக்கி தட்டையாக்கி 220 டிகிரியில உள்ள இருக்க நீரை பூரா உறிஞ்சிட்டு கடைசியில் அந்த சக்கை வந்து நிறைய தெளிச்சு விட்டமின் சி, விட்டமின் டி, ஃபைபரு, அயனு எல்லாம் தெளிச்சு கடைசியா நமக்கு வந்து அது கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஆன்டி ஆக்சிடென்ட், அது கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ், அதுக்கப்புறம் நைட்ரஜன் ஃப்ளஷ் பேக் பண்ணி எல்லா தேவையில்லாத எல்லா குப்பை ரசாயனங்களும் போட்டு பேக் பண்ணி முத்திரைகளோட நம்ம டாக்டர் கஜோல், டாக்டர் சிம்ரன்லாம் வந்து நமக்கு சொல்லி அவங்கலாம் சொல்லிட்டாங்கன்னு வீட்டுக்கு வந்து எதுக்கு இது நண்பர்களே? இத்தனை குப்பைகளும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல உள்ள ஆள் வந்து வைகை புயல் ஒரு படத்துல சொல்லுவோம், அந்த இடத்துல நீங்க போட்டு சாத்துன்னு சாத்துனாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் ஆட்டோல ஏற்றி சுத்தத்தை கூட்டு அங்க மினி மிதிச்சான். அதுக்கப்புறமும் கூட்டு வந்து இன்னொரு 5-6 பேர் என்னைய நல்லா பொங்குன்னு பொங்கினான். ஆனா பாரு, இவ்வளவு பேர் அடிச்சதுக்கு அப்புறமும் அவன் ரொம்ப நல்ல வேண்டாம் ஓட்ஸையும் பார்த்து நம்மளால. ஆனாலும் அது வந்து என்னங்க பி இருக்கு, விட்டமின் சி இருக்கு, ஃபைபர் இருக்கு, நீங்க பாட்டுக்கு என்னமோ சொல்றீங்களே. நண்பர்களே, நம்மகிட்ட கோடிக்கணக்கான நல்ல உணவுகள் இருக்கிறது. மிகச்சிறந்த சிறுதானியங்கள் இருக்கு, தெனை இருக்கு, ராகி இருக்கு, கம்பு இருக்கு, சோளம் இருக்கு, குதிரைவாரி இருக்கு, காடைக்கனி இருக்கு, வரகு இருக்கு, சாமை இருக்கு, பனிவரகு இருக்கு, சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை சிறுதானியங்களும் 1965 வரைக்கும் பெருவாரியான மக்களின் அன்றாட உணவாக இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு நம்ம கூகுள்ல போய் தேட வேண்டிய நிலைமையில இருக்காது. எங்க கிடைக்குது, எப்படி செய்யலாம், அதுக்கு ஏதாவது ரெசிபி புக் போட்டிருக்காங்களா, எப்படி செய்யறது, அத்தனையும் அரிசி இனங்கள் தான். அதுக்கு ஒன்றும் தனியா ஒரு நியூட்ரிஷன் கோர்ஸ் எல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பாட்டி தாத்தாக்கள் அதைத்தான் செஞ்சாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் கூப்பிட்டு கேட்டா தெரியும் எப்படி சாப்பிடணும்னு.
அவ்வளவு அருமையான திணையரிசியும் நெல்லரிசியும் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா நெல்லரிசியை விட பல மடங்கு பீட்டா கரோட்டின் திணையரிசியில இருக்கு. அந்த பொன் மஞ்சள் நிறம் பீட்டா கரோட்டின் கொடுத்துச்சு. ஆனா நம்ம பீட்டா கரோட்டின் கேட்டா சி ஃபார் கேரட், கேரட்டை தவிர வேற எதுவும் தெரியாது. ஏன்னா மெக்கலே பிரபு சொல்லிட்டு போயிட்டான். ஏன்னா அவன் இங்கிலீஷ் மீடியத்துல சி ஃபார் கேரட் சொன்னதுனால எல்லா பிள்ளைகளும் கேரட் கண்ணுக்கு நல்லதுங்க. கேரட்டை விட பல மடங்கு பப்பாளியில பீட்டா கரோட்டின் இருக்கு. அதெல்லாம் விட கேரட்டை விட 20,000 மடங்கு முருங்கைக்கீரையில பீட்டா கரோட்டின். ஆனா நம்ம அநியாயம் நம்ம எம் ஃபார் முருங்கைக்கீரைன்னு சொல்லி கொடுக்கல. அதனால முருங்கைக்கீரை இன்னைக்கு வரைக்கும் சீண்டாத ஆளுங்க. இன்னும் கம்பை எடுத்து பார்த்தீங்கன்னா கம்புல அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து இருக்கு. அரிசியை விட 20 மடங்கு கால்சியம் சத்து கம்புல இருக்கு. இன்னும் சொல்லிக்கொண்டே போலாம். இருக்கிற அரிசியிலே ஒரு லோ கிளைசிமிக்கா, சர்க்கரை வியாதிக்கு மிகச்சிறப்பானதா, உடல் எடையை குறைப்பதற்கு நல்லதா அருமையான அரிசினா வரகரிசி மட்டும்தான். ஔவையாரை பார்த்து அதிகமா கேட்கிறேன், உனக்கு மிகச்சிறந்த விருந்து அளிக்கிறோம், என்ன வேணும்னு கேட்கிறேன். எனக்கு பொன் நகை வேணும்னு கேட்டிருக்கலாம், அன்னைக்கு இருந்த மிகச்சிறப்பான உணவு வேணும்னு கேட்டிருக்கலாம். அந்த அம்மா என்ன கேட்டு தெரியுமா? வரகரிசியும் வழுதனங்காயும் புளித்த தயிரும் தான் அப்படின்னு கேட்டுச்சு. அதைத்தான் பாடல பதிவு பண்ணுங்க. ஏன் வரகரிசியை கேட்டுச்சு? இருக்கிற அரிசியிலேயே மிக அன்னைக்கு திணை அரிசியும் இருந்துச்சு, அன்னைக்கு நெல் அரிசியும் இருந்துச்சு. ஆனா அந்த அம்மா வரகரிசி தான் வேணும்னு கேட்டாங்க. ஒரு சிறப்பான உணவாக போற்றப்பட்ட உணவு வரகரிசி. அத்தனை திருநெல்வேலியிலிருந்து சென்னை வரைக்கும் உள்ள கோயில்களினுடைய கலசங்கள்ல சேமிக்கப்பட வைக்கப்பட்ட நெற்கள் நெல்கள் இல்லை, அத்தனையும் வரகரிசி. வரகரிசியை தான் அந்த கலையத்துல போட்டு மேல வைப்பாங்க. ஏன்னா அந்த வரகரிசிக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் ஜெர்மினேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. ஒரு பஞ்ச காலத்திலேயோ இல்லைன்னா ஒரு உடல் ஏதோ ஒரு நோய் காலத்திலேயோ அந்த மன்னன் அந்த கலசத்துல இருந்து எடுத்து எல்லாருக்கும் கஞ்சி ஊத்துங்க அப்படின்னு சொன்ன பதிவுகள் நம்ம இலக்கியங்கள்ல இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஓட்ஸ், கார்ன்ஃபிளேக்ஸ் இதெல்லாம் தேவையா? இவ்வளவு நல்ல உணவுகள் நம்ம கிட்ட இருக்கு. இன்னும் சிற்றுண்டிகள் எடுத்துங்க. குழந்தைகளை பார்க்கும் பொழுது வேதனையா இருக்கு. அத்தனை குழந்தைகளும் லேஸ் சிப்ஸ், குர்குரே, என்னென்ன கழுதைகளையும் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்க காத்திருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தாலும் உடனே 10 ரூபா பாக்கெட் வாங்கி கொடுத்துறாங்க. இங்கே $1 பாக்கெட்டா அப்படியே தூக்கி கையில கொடுத்துறாங்க. அந்த புள்ள அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கு. அந்த குர்குரேயும் லேஸும் அது எப்படி உருவாக்கி வருது, என்ன எக்ஸ்ட்ரூஷன் டெக்னாலஜில வருது, அந்த எக்ஸ்ட்ரூஷன் டெக்னாலஜில எத்தனை பொருட்கள் வீணாகும், எவ்வளவு புரதங்கள் மாற்றம் அடையும் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம கிட்ட ஒரு சிற்றுண்டி இருந்தது, மிகச்சிறப்பான சிற்றுண்டி. இரும்பு சத்து இருக்கு, செலினியம் இருக்கு, நாகச்சத்து இருக்கு, உடலுக்கு நேரடியாக சர்க்கரையை வேகமாக சேர்க்காத வெல்லம் இருக்கு, நிலக்கடலை, கடலை மிட்டாய். ஒரு அற்புதமான ஒரு சிற்றுண்டி. இந்த இடத்துல நீங்க கைதட்டணும். அதனால ஒரு முக்கியமான விஷயம், கைதட்டுறவங்களுக்கு ஆரோக்கியம் கூடுது, இடுப்பு சுற்றுலா. அந்த அளவுக்கு சிறப்பான கடலை மிட்டாய். ஆனா அதை நம்ம ரொம்ப ஒரு அவமான சின்னமா பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளவு நம்ம ஒவ்வொரு நாடுகளுக்கு ஒரு இங்க கல்ஃப்ல போய் இறங்கினா அங்க பேரிச்சம்பழத்தை கொண்டாடுறோம். ஏர்போர்ட்ல போய் ஒரு 6 கிலோ கூட இருக்கு வெயிட் இருக்குன்னா பேரிச்சம்பழம் வச்சிருக்கீங்களா, அதுக்கு இடம் கிடையாது, தனியா எடுத்து வைங்க. அவன் நாடு கொண்டாடுகிறது தன்னுடைய பேரிச்சம்பழத்தை. ஆஸ்திரேலியாவில் போனா அசல் நட்லி அவனுடைய நாட்டு உணவுகளை கொண்டாடுகிறாங்க. வெஜிடேரியன் ஃபுட்னு ஆலிவ் ஆயில் நாங்க உண்டாக்குற நாடு இது. உலகத்திலேயே மிகச்சிறப்பான உணவு வெஜிடேரியன் ஃபுட்னு அவன் நாட்டு பொருளை கொண்டாடலாம். நம்மால் என்ன பண்றாங்க தெரியுமா? சார் ஆலிவ் ஆயில் போட்டா ஹார்ட் அட்டாக்கே வராதாங்க, அதனால நல்லெண்ணெய்க்கு பதிலாக அது 400 ரூபாய்க்கு விற்கிறான், இது 550 ரூபா தான். அதோட பாட்டில் வேற அழகா இருக்கு, குட்டியா இன்னொரு பாட்டில் வேற இலவசமா இருக்கிறான், அதை வாங்கிக்கிறேன்னா அவன் ஆலிவ் ஆயில வாங்கிக்கிறேன். அந்த ஆலிவ் ஆயில ஊத்தி அதுல கடுகு விட்டு அது வெடிச்சு செதறுது. ஏன்னா இதனோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் நம்ம ஸ்மோக்கிங் பாயிண்ட் வேறங்கிறது தெரியாது. ஆலிவ் ஆயில பயன்படுத்துறான். அதுல வேற நான் 6ஆம் தேதி எடுக்கும்போது ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி, சார் தேனி பக்கமா ஒரு 25 ஏக்கர் நிலம் இருக்கு, நான் கொஞ்சம் ஆலிவ் மரம் நட்டு வச்சோம்னா என்னோட பேரம்பேத்திகளுக்கெல்லாம் வாழ்க்கை பூரா நல்ல ஒரு வியாபாரம் கிடைக்குமே. தலைகீழ நின்னாலும் நண்பர்களே ஆலிவ் அங்க விளைய போறது இல்லை, இல்ல தலைகீழ நின்னாலும் ஓட்ஸ் தாமிரபரணி கரையிலையோ காவிரி கரையிலையோ வளர போறது.